அவங்க இந்தியா கூட்டணியில வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க. இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுது. பாரதிய ஜனதா ஒன்றும் வளர்ந்தது மாதிரி இல்லை. அது குட்டை தான். அது குட்டை தான், அளவு குட்டை தான். மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு, என்னன்னா பேசினாரு. பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரகளை வச்சு விடுவாங்க. அது மாதிரி ஒரிசால போய் என்ன செய்ற, இந்த ஒரிசா மக்களை ஒரு தமிழன் ஆளலாமா, தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினார். யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் தெரியும், பாரதிய ஜனதா வளராது. அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளும். அவருடைய நோக்கம், அவருடைய தனித்து நிற்கிறா, அவரை பேசுறது வேற. அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி? எங்க பொதுச்செயலாளர் கேட்டாரு, சரி சரி அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டாரு. பார்த்தா உங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதிமுக யார்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சிருக்காது எப்பவுமே, இது வரைக்கும் வச்சதில்லை. அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறது முன் வந்தாலே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அறிவியல் வளர்ச்சின்னு சொல்றாங்கல்ல, அறிவியல் வளர்ச்சியில புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்கப்பா. இந்த ரோபோட் வந்து என்னன்னா அதே பரிமாறுதான். இப்ப என்னன்னா குடும்ப ஃபேமிலிங்க மொத்தம்லாம் கொடுக்குதா. அத மனைவி தொந்தரவே இல்லாம இருக்கின்றதுக்கு வெளிநாட்டுலாம் இப்படி ஒரு பொம்மையை வாங்கி ரோபோட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அது பாட்டு சொன்னதை செய்யுது. இப்ப ஹோட்டல்லையும் அது மாதிரி. அது மாதிரி திமுக தேர்தலுக்கு செல்வா, தேர்தலுக்கு புது கண்டுபிடிப்பா. இது எப்படி மக்களை ஏமாற்றி எப்படி மக்களை வந்து மயக்கி ஓட்டு போட வைக்கலாம் அப்படின்றத புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ஈரோடு சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில ஆடு மாடுகளை தொழுவத்தில் அடைக்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். என்னப்பா ஜெகன் பார்த்துருக்கீங்களா? கிராமத்துக்கு போயிருக்கீங்களா? ஆடு இந்த செம்பரி இந்த அங்கங்க இது வைப்பாங்க. எங்க வயக்காட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டை போட்டு கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா உரம் நைட்ல தங்க வச்சிங்கன்னா உரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடை போடு. அந்த கடை போடுறது இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அப்பா கடை போடுறது, அந்த மாதிரி கடை போடுறது, அது மாதிரி மக்களை போய் அடைச்சு வச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை தடவை பாத்தீங்கன்னா நாங்களும் சொல்லி மாறினோம். அந்த மாவட்ட ஆட்சியாளர் தான் எங்களுக்கு ஆர்வம். அந்த இதுல எலெக்ஷன் ஆபீசர் அவர்கிட்ட போய் பெட்டிஷன் நானே பேசினேன், நானே நேரடியா போய் பெட்டிஷன் கொடுத்தேன். நோ ஆக்ஷன். ஏன்னா அங்க இருக்கிற பூரா அமைச்சர்கள் தான் அதை செய்யறாங்க. அத்தனை அமைச்சர்களும் சரி, மாவட்ட அங்க நின்றதோ காங்கிரஸ், வேலை பார்த்ததோ திமுக. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் கடைசியில அவங்க தலைவர்கள் இப்ப வர்றாருன்னா இப்ப நம்ம முதலமைச்சர் வர்றாரு, அப்புறம் அவர் வாரிசு வர்றாருன்னா 1000 ரூபாய் அப்படியே தடவை அப்படியே கூட்டிட்டு போறாங்க. புது படங்கள் போடுறது அவங்க பொழுதுபோக்கு. இப்படி எல்லாம் செஞ்சாங்க. நான் சொல்றது வழங்குதுங்களா? கேக்குதாப்பா? இந்த மாதிரி நான் விவரமா தானே சொல்றேன். என்னங்க, நான் விவரமா தானே பேசுறேன். இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். சரியா தான் பேசுறேன். இல்ல, அவங்க செஞ்சது நாங்கெல்லாம் தேர்தலில் போய் வேலை பார்த்தோம். இங்க இருக்க எல்லாருமே போய் பார்த்தோம். இளங்கோவன் சொல்றாரு, இன்னைக்கு நடக்கிற ஆட்சி, தமிழகத்தில் நடக்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சின்றார். இவருக்கு என்ன பரிசு கொடுக்கறதுனே தெரியல. காமராஜர் ஆட்சின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு தலைவரை ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு, இது தமிழகத்துல இருக்க காங்கிரஸ்காரங்களும் யாராச்சும் ஏற்றுக்கொண்டாங்களா? சத்தியமூர்த்தி பவன்லயே சொல்றாரு, இது ஸ்டாலின் காங்கிரஸ் மாதிரி முதலமைச்சர் காமராஜர் மாதிரி ஆட்சி செய்யறாருன்றார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில விக்கிரபாண்டி தேர்தலில் என்ன கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அங்க ஜனநாயகம் திளைக்க போறது இல்லை. என்ன விதமான தேர்தல் ஆணையம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க போறது இல்லை. அப்புறம் அதுல போய் எதுக்கு அதுல எங்கதான் நிரூபிச்சுட்டோமே. இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்றத்துல விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் எங்களுக்கும் இந்த ஜெயிச்சவங்களுக்கும் 6000 ஓட்டு தான் வித்தியாசம். திமுக இல்ல இந்த ஒரு தேர்தல், இனி தேர்தல் வரும்.
இடைத்தேர்தல பொதுவா வந்து ஜனநாயகம் என்னைக்கு தேர்தல் ஆணையம் என்னைக்கு நாங்க ஸ்டிக்கா நடவடிக்கை எடுப்போம், இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்காத கொண்டித்தொழுவில் கிடமாடு மாதிரி அடைக்காம கிட போடாம இந்த கொண்டித்தொழுவில் அடைக்காம இருக்கிற மாதிரி செஞ்சா, பணம் கொடுக்காம இருந்தா அதிமுக நிச்சயமாக நிற்கும். எத்தனை பேர் கூட்டணி, எத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்திருக்காங்க? இன்னைக்கு முழுமையா 40 தொகுதியில வெற்றி பெற்றோம்னு சொல்றாங்க. நாங்க 2014 37 தொகுதியில வெற்றி பெற்றோம். எங்க அம்மா இருக்கும்போது கூட்டணியே இல்லாம நாங்க வெற்றி பெற்றோம். நாங்க ஆளுங்கட்சி தனித்து நின்று எங்க ரெட்டையில நின்றுச்சு. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நின்று இருக்கணும்ல. 234 தொகுதியில வந்துடும் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த வெற்றியினால திமுக காரங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களா? உண்மையான வெற்றி அது? உண்மையான வெற்றி அல்ல. இது வாங்கப்பட்ட வெற்றி, மக்களை விலைபேசி வாங்கப்பட்ட வெற்றி. மற்றும் இதுல வந்து கூட்டணி கட்சி அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு நான் கேட்கிறேன், அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்களா? அவங்களுக்கு ஏன் எதுக்குங்க தனித்தனி கொள்கை? அவங்களுக்கு திராவிட கொள்கைன்னு வச்சுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற என்ன தலைவர், என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை தான் எங்க கொள்கை அப்படின்னு கம்யூனிஸ்ட் எல்லாமே கட்சியை இது பண்ணிடலாம். ஏன்னா அவங்க அந்த கொள்கை பிரகாரம் கடந்த 3 ஆண்டுகளாக எந்த குரலும் கம்யூனிஸ்ட் கொடுக்கவே இல்லை. விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க. அன்பு சகோதரர் திருமாவளவன் இருக்கிறாரு. வேங்க வயல் அங்க வந்து மலமே கொண்டாந்து கலத்த இதுல தண்ணி டேங்க்ல இது பண்ணாங்க. சார் அதெல்லாம் அவங்க பேச்செல்லாம் இப்ப எடுபட, அவங்க எல்லாம் இப்ப கட்சியிலேயே இல்ல. இப்ப பொதுச் செயலாளர் தான். அவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. சொல்றது இல்ல, அவங்க சொல்றது வேற. அவங்க 1000 சொல்லலாம். எங்க பொதுச் செயலாளர் கரெக்டா சொல்லிட்டா, எங்க துணை பொதுச் செயலாளர் விவரமா சொல்லிட்டாரு. நீ அதை போயிட்டு நீங்க அதை கேட்டீங்கன்னா நீங்க அதுலதான் போடுங்க. ஏங்க இதை கேட்டுட்டு நீங்க எதை போய் பேசிட்டு மக்கள் ஒரு குழப்பத்துல இருக்காங்க. திரும்ப அவங்க வந்தாங்க கட்சிக்கு தொண்டர்கள்லாம் கரெக்டா இருக்காங்க. தொண்டர்களா இவ்வளவு பெரிய ஓட்டு வந்து இப்ப ஓட்டு வங்கி வந்து எங்களுக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் இப்ப கூட தான் வாங்கியிருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் வந்து தலைவர்கள் கூடி முடிவெடுப்பாங்க. பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. மற்ற கருத்துக்கள்னா அடுத்த நீங்க உங்களுடைய கருத்துக்கள்லாம் எங்க தலைவர் வரும்போது கேளுங்க, அவங்க தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி போராடுறாரு. ஒரு பக்கம் சசிகலாவும் போராடுறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிமுக வலுப்பெறணுன்றதுதான் காரணமா எல்லாரும் முன்வைக்கிறாங்க. தப்பான என்னன்னு சொல்ல முடியாது. இல்ல அவர் இருக்கும்போது தோல்வி அடைஞ்சிருக்கும்ல 2019. இல்ல அப்பவும் தோத்தோம்ல. அது நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் நான் விமர்சனத்துக்கு வரல. அது ஏற்கனவே பொதுச் செயலாளர் முடிவெடுத்துட்டாரு, துணை பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. இதுல மாற்றம் வேணும்னா மேல இருக்கவங்க தான் அதுக்குன்னு குழு வச்சிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு திமுக தான் எங்களுக்கு எதிரி. அதுல மாற்று கருத்து எதுவும். இப்போ கூட நான் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பட்ட ஒரு தீய சக்தி அது எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்குதான் நினைக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுக வந்து பாஜகவை விட பாத்தீங்கன்னா கம்மியான வாக்கு வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அவங்க பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்றாங்க. பாஜக வளர்ந்து சொல்லி அடுத்து முன் வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல கூட அதோட சேர்த்து வழக்கமா ஒரு தேர்தலோட தான் கூட்டணி பாஜக கூட்டணி வேண்டாம் எங்களுக்கு இல்ல அப்ப இல்ல எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க அம்மா எடுத்த முடிவுல இப்ப நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்கு. 2வது, மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பல. அவங்களுடைய கொள்கை வந்து ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துற ஒரு கட்சியாக இருக்கு. எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க. அவங்க இந்தியா கூட்டணியில வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க. இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு. மோடிஜி வரட்டும் அப்படின்றவங்க எல்லாம் அதுக்கு இவங்க ஓட்டு போட்டாங்க. இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து திமுக பாரதிய ஜனதா ஒண்ணும் வளர்ந்தது மாதிரி இல்ல. அது குட்டை தான். அது குட்டை தான், அளவு குட்டை தான். தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு, என்னன்னா பேசினாரு.
பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரகளை வச்சு விடுவாங்க. அது மாதிரி ஒரிசால போய் என்ன செய்ற, இந்த ஒரிசா மக்களை ஒரு தமிழன் ஆளலாமா, தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினார். அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா, மோடிஜி வந்தாருன்னா உள்ளன்போடு வரலன்னு அர்த்தம். அவர் ஓட்டுக்காக கேட்டாரு, ஓட்டுக்காக மக்களை நடத்தினாரு. அதுல சில பேர் வந்து மோடிஜி வரட்டும், என்னன்னு என்ன நீங்க போறீங்களா, தலைவர் கீழே தலைய போட்டாரு, என்ன வேற எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க. இல்ல மோடிஜி தமிழ அங்க போய் ஒரு தமிழனா அப்படின்னு சொல்லினார் பாண்டியன், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு துணை தமிழனுடைய பண்பாடே என்னன்னா, இப்ப ஹட்கார்கி பக்கத்திலேயே அருண்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, பிஏவா இருக்கு, அவரு ஒரு தமிழர் தானே. இன்னைக்கு எத்தனை சாலைகள் வந்திருக்கு, பாலங்கள் வந்திருக்கு, அவரு மதுரைக்காரர் தான். ஆக மதுரைக்காரங்க எங்க போனாலும் சைன் பண்ணுவாங்க. அதை போய் அவர் அரசியலா பண்ணிட்டார். ஆனா எத்தனை முறை வந்தாலும் பாரதிய தமிழ்நாடு இப்ப நான் அந்த இவர் சொல்ற மோடி இல்ல, இவர் இல்ல, யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி பாரதிய ஜனதா வளராது. அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்க அதைத்தான் நான் சொல்லிட்டேன், அதுக்கான பதில் சொல்லிட்டேன். விக்கிரவாண்டி தேர்தல் அவங்களுக்கு எங்களுக்கு நாங்க எங்களுடைய அதெல்லாம் மறைமுகமான இல்ல, எங்க இதுல எங்களை அதெல்லாம் பார்க்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி எங்கிட்ட கேட்க கிடையாது, எங்க ஓட்டு போட மாட்டாங்க, அதை பத்தி இல்ல. அது விரும்புறவங்க ஓட்டு போடுவாங்க, அதுக்கே நாங்க போகல. எங்களை பொறுத்தளவுக்கு ஜனநாயக படுகொலை நடக்கும், அங்க வந்து உண்மையான தேர்தல் ஜனநாயகம் இருக்காது. அது திமுக உடைய இது வந்து ஈமானுங்கன்னா அவருக்கு வேற, அவருடைய இது வேற, எங்களுடைய இது வேற இல்ல. அது சரி, அது சரி, அவருடைய நோக்கம், அவருடைய தனித்து நிக்கிறா, அவரு பேசுறது வேற, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி? நான் ஏற்கனவே அபிமானியெல்லாம் சொல்லல, நான் அப்படி இல்லை. ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி 4 பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன், நான் உதவி ஒண்ணு இருப்பேன். இத்தனை ஊடக பெருமக்கள் இருந்தாலும் வெற்றி மாதிரி ஒரு தாராள மனசுக்காரர் இல்ல அப்படின்னு சொல்லுவான். இல்ல சொல்றேன் ஒரு பேருக்கு இல்ல அப்படி சொல்லுவேன். இது என்னுடைய குணபலம், என்னுடைய குணத்தை சொல்றேன், என்னுடைய குணத்துல சொன்னேன். நான் தனிப்பட்ட முறையில நான் அப்ப அதுலயே சொல்லிடுவேன், தனிப்பட்ட முறையில இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை, அதுக்காக பாராட்டினேன். அது கூட நீங்க போட்டு விட்டீங்க, எனக்கு அதை பற்றியே இல்லை. என்னுடைய தனி அதை பற்றி கூட சில ஸ்தலத்துல நான் போட்டேன், அதை பற்றி வைரல் ஆகி அவர் சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் யாரும் சொல்ல, எங்க பொதுச்செயலாளர் கேட்டாரு இந்த மாதிரி, சரி சரி அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டாரு. பார்த்தா உங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. ஒரு ஆள் டிவில எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தேனே அப்படின்னு. சரி சரி அப்படின்ட்டாரு, வேற ஒண்ணுமே சொல்லல. அவர் எடுங்கலாம் சொல்லல. அவர் என்ன இருக்க வேண்டியதானே இல்ல, அத அப்புறம் நீ மறட்டும் தலைவரே, களத்துக்கு வந்து அவருடைய கொள்கை, அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்கிட்ட அதிமுக யார்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சாது, எப்பவுமே இதுவரைக்கும் வச்சதில்லை. அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய, நான் இங்க பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு அம்மா புரட்சி தலைவர் அம்மா வழியில அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில இருக்கார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.